அடுத்த தடவை உங்கள் மனசாட்சி இதெல்லாம் உன்னால் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக பயப்படுத்தினா இந்த 2 கதை உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர்னு நினைக்கிறேன், ஒரு ஃபோரமில் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். பிஎன்ஐ கிடையாது, ஓகேங்களா. இது வந்து லைஃப் ஸ்கில் கற்றுக்கிற ஒரு ஃபோரம். என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. தீபா, நீங்கள் ஒரு பெரிய பர்பஸில் இருக்கீங்க, ஸோ சம் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா இங்கே போய் தான் நான் அச்சீவ் பண்ணேன், நீங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சார் வந்து ஆல்ரெடி ரொம்ப லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணாலும் சரி சார் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் அதில் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ட்ரைனிங் வந்து ஒரு நார்மலான ட்ரைனிங்கே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா, நம்ம காலையில் போயிட்டு நைட்டு வர வரைக்கும் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும், பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம வந்து டிமோட்டிவ் ஆகிறதுக்கோ லேகிங் ஆகிறதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்பே இருக்காது. கொடுக்குற காசுக்கு எனர்ஜியாவது அட்லீஸ்ட் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. ஃபுல்லாக வந்து பயங்கரமாக காசு வாங்குகிற ஒரு ஒர்க் ஷாப் தான். நான் ஃபஸ்ட்லேயே அதை சொல்லிடுறேன், ஓகேவா. நீங்கள் நாளைக்கு அதை தேடி போனீங்கன்னா ஓகே, நல்லா காசு வாங்குகிற ஒரு ஒர்க் ஷாப் தான். ஆனால் அங்கே கொடுக்குற செஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. இப்போ மிலிட்ரியில் எப்படி இருக்கும், பயங்கரமாக நம்ம ட்ரில் எடுப்பாங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஃபோரத்துலேயும் நடத்துனாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு மைண்ட் பிளாக்கேஜ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் என்னால் ரொம்ப நல்லா பண்ண முடியும், இந்த விஷயம்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அங்கே வந்து ஒரு ரைட்டப் கொடுத்தாங்க, உங்களுடைய பர்பஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எழுதிட்டே வரும் பொழுது எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து லேகிங் ஆகிருக்கீங்க அப்படின்றப்ப, ஸோ என்னோடய விஷயங்களை வந்து நான் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போல்லாம் வந்து அந்த நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. ஒரு டிவி சேனலில் நான் சொல்லணும், ஒரு மேகசைனில் நான் சொல்லணும். பட் இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா பயங்கரமாக காசு செலவாகும். இல்லை ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும், ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கணும், இன்னும் அரசியல்வாதியாக இருக்கணும், இன்னும் செலிபிரிட்டியாக இருக்கணும், அவங்களால தான் இதெல்லாம் பண்ண முடியுன்ற ஒரு பெரிய மைண்ட் பிளாக்கேஜ் வந்து எனக்கு இருந்துச்சு. நான் 100% அதை நம்பினேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் மைண்ட் செட்டு, அப்படிலாம் கிடையாது, உங்களால் முடியும் அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், என்னால் தான் முடியலன்னு நான் சொல்கிறேன்னா எப்படி முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க, உன்னால் முடியும்னு சொல்லிட்டு எனக்குன்னு தனியாகவே ஒரு டீமை கொடுத்துட்டாங்க. அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஐடியா, கன்சல்டிங், ஆலோசனை இது மாதிரி சத்தியமாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. தீபா யோசிங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்படியே தான் சொல்லுவாங்க ஒழிய ஒரு ஹிண்ட்ஸு ஒரு டிப்ஸ் கூட சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் என்னோடய சுச்சுவேஷன். நீங்கள் யோசிங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 வரைக்கும் இருக்கும். நடராத்திரியில் மெசேஜே போட்டுருவாங்க. அப்போ தொடர்ந்து இது வந்து எனக்கு பெரிய டார்ச்சராக இருந்தது. என்னால் ஆக்சுவலாக பண்ணவே முடியாத மாதிரி இருந்தது. நினச்சி பாருங்கள் அடுத்தடுத்த விஷயம் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ டெய்லி இதே என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் யோசிங்க உங்களால் முடியும்னு. எனக்கு ஒரு சமயத்தில் பயங்கர காண்டு ஆகிடுச்சு, போயா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. பயங்கர கோவம் வந்துட்டு அதுக்கப்புறம் 2-3 நாள் அந்த ஃபோரத்துக்கே நான் போகல. அதுக்கப்புறம் விடுவாங்களான்னு பார்த்தா அதுக்கப்புறம் 10 தடவை ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 20 தடவை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. என்னால் சத்தியமாக முடியல. சரிப்போ இவங்க நம்மளை விடமாட்டாங்க, கொடுத்த காசுக்கு வேறு நான் மீதி வேறு முடிக்கணுமே அப்படின்ட்டு சரி சொல்லுங்கள் அப்படின்னு. உங்களால் முடியும் நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப திரும்ப இந்த ஒரு அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் என் கை ஒரு நோட் புக் எடுத்து பேனாவை எடுத்து நமக்கு தெரிஞ்ச கனெக்ட்ஸில் யாராவது மீடியா கனெக்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எழுதுனேன், எனக்கு தான் தெரியுமே யாருமே இல்லைன்னு. நான் எழுதிக்கிட்டே வரேன் யாராவது இருப்பாங்களான்னு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து எனக்கு கிடைக்கிறாங்க. சரி இவங்க ஒரு தடவை எங்கேயோ ஷேர் பண்ணாங்களே, இவங்க வந்து மேகசைனில் வந்து தினமலரில் வந்து ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன்னு ஏதோ ஷேர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அப்போ ரோட்டரியில் வந்து நாங்கள் ஆக்டிவாக இருந்த ஒரு டைமு. சரி இவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மேம்கிட்ட ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மட்டும் நான் ஷேர் பண்ணேன். அவங்க வந்து சரின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து நான் வந்து மெடிக்கல் சயின்ஸ் காலேஜ் வந்து நம்ம பேராமெடிக்கல் காலேஜ் ஓகே இன்ஸ்டியூட் வெக்கேஷனல் கோர்ஸ் நடத்துறது அது வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்த டைம் வந்து அதில் வந்து ஆர்டிக்கல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அமுச்சு விட்ருந்தேன். அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணல ஓகேங்களா, நான் விட்டுட்டேன். ஸோ நான் எடுத்த ஆக்ஷனில் அது ஒரு ஆக்ஷன் நினச்சி விட்டுட்டேன். அந்த டீம் வேறு என்ன டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களான்னு. எனக்கு எதுவுமே கிடைக்கல. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஐ திங்க் ஒரு 1 வீக் அதிகபட்சம் 10 டேஸ்க்குள்ளே என்னோட காலேஜை பற்றி நான் கொடுத்த சின்ன இன்ஃபர்மேஷனில் சூப்பராக ஒரு ஆர்டிக்கல் தினமலரில் மேகசைனில் வந்திருந்தது. எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதில் என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா,
அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு கூட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், ரோட்டரியில் இருக்கிற பர்சன், அவங்க பேர் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அவங்க வந்து ரேணு மேம். ஸோ அவங்க வந்து சர்ப்ரைஸாக என் பர்த்டே அன்னைக்கு நவம்பர் 7 சர்ப்ரைஸாக அந்த ஆர்டிக்கல் வந்து அன்னைக்கு வர மாதிரி பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணாங்க. அது வந்து என் லைஃப்லேயே என்னால் மறக்க முடியாது. அதுக்கப்புறமேட்டு நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா கொஞ்சம் தான் நான் முயற்சி எடுத்தேன். நீனா கண்டினியூஸாக டார்ச்சர் பண்ணுவோம் இல்லையா, எப்போ வருவோம் அது பண்ணுவோம். ஏன்னா நம்ம காசு கொடுத்தா அதெல்லாம் பண்ணுவோம். நம்மளுக்கே ஃப்ரீயாக செஞ்சு தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது மைண்டில் கூட ஆக்சுவலாக எனக்கு இல்லை, ஃபாலோ பண்ணணும்னு கூட தோணலை. ஆனால் எனக்கு அந்த ஒரு விஷயம் நடந்தது. முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்ஷனை நான் எடுத்தது நான் தான். இப்போ இந்த இடத்துல இது முடிஞ்சோன்னதும் எனக்கு ஒரு பெரிய பிலீவ் சிஸ்டம் என் மனசில் வந்துச்சு. அந்த ஃபோரமில் சொன்னாங்கல்ல, நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்ட்டு, ஒன்லி நம்மளோட மைண்ட் பிளாக்கேஜ் தான் நம்மளை தடை பண்ணுதுன்ற ஒரு பெரிய உண்மை எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் நோட் பண்ணேன், எனக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் மைண்ட் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா அது வருது, 100 கணக்கில் வருது. ஒவ்வொன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து நான் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ணி நான் ஓவர் கம் பண்ணேன். இதே வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, பயங்கர எமோஷ்னலு, ரூல்ஸே நான் மதிக்க மாட்டேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்களை சொல்லேன், என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த ட்ரைனிங்கில் அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் மைண்ட் பிளாக்கேஜ் 100% போச்சு. நம்மளை பெருசாக தடை பண்ணுறது நம்ம மனசாட்சி தான். நம்ம உடம்பும் நம்மள அறிவும் நம்ம மனசும் 100% நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இருக்குது. அதுதான் நம்மளோட கடவுள். அது நம்ம கேட்டது எல்லாமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். லைஃப் லாங் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா, நம்ம தான் அதுக்கு தடை பண்ணுறன்ற உண்மையை நமக்கு கிடைச்சிச்சு. அதான் முழுக்க அந்த ஃபோரமில் நடந்த அந்த மிலிட்ரி ஒர்க் ஷாப் தான் எனக்கு கொடுத்தது. இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லை, இன்னொரு இன்சிடென்ட்டும் அங்கே நடந்தது. ஓகேங்களா, ரெண்டாவது ஒரு மைண்ட் பிளாக்கேஜ் எனக்கு என்னென்னா, ஸோ நிறைய நான் ஆக்டிவாக இருப்பேன். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட போயிட்டு ஹஸ்பண்டோட வருவேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பேன். ரொம்ப இண்டிவிஜுவலாக நான் ப்ளே பண்ண மாட்டேன். ஓகேங்களா, உடனே தீபா மேம் நீங்களான்னு கேட்காதீங்க, இப்போ நான் எல்லாமே பண்ணுறேன். ஓகே, 4 வருஷம் முன்னாடி அப்படி பண்ண மாட்டேன். ஸோ நிறைய இடத்துக்கு போகும்போது என் ஹஸ்பண்டை அவசியமாக நல்லா ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவேன். ஸோ நானே இண்டிவிஜுவலாக போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் பிளாக்கேஜ். ஏன்னா நிறைய மோஸ்ட்லி பாய்ஸ் இருக்கிற க்ரௌடு, நம்ம எல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறவங்க இருக்கிற க்ரௌடு, இந்த மாதிரி நிறைய வந்து மைண்ட் பிளாக்கேஜ் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு எப்பயுமே வந்து ஒரு துணை தேவைப்படும். அதனால் நான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். அப்போ அவங்க அதையும் கண்டுபிடிச்சி ஒரு நாள் உங்களுக்கு இந்த மைண்ட் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்னை ஒர்க் ஷாப் முடிஞ்சோடனே என்னை உட்கார வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 10:30க்கு ஒர்க் ஷாப்லாம் முடிஞ்சிருச்சு. 11:45 வரைக்கும் உட்கார வச்சுட்டாங்க. நானும் எப்படா கிளம்ப இல்லை நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னென்னா வீட்டில் வேறு கால் மேலே கால், மெசேஜ் மேலே மெசேஜ், என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு நானும் அமைதியாக உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க 12:15 மேலே நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னாங்க. எதுவுமே சொல்லலை. என்னடா இப்போ கிளம்புங்க அப்படின்றாங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி நான் கிளம்ப முடியும்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு, பயம் ஆகிடுச்சு. ஏன்னா கேபெல்லாம் எதுவுமே 10:30 மணிக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது. கார் தான் கிடைக்கும், அதுவும் ஒரு 11-11:30 வரைக்கும் தான், அதுக்கு மேலே கிடைக்காது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. 1/2 hour கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேப் மட்டும் எனக்கு கிடைச்சிது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கோட் பண்ணுற காசை விட ரொம்ப கம்மியாக காசு இருந்தது. அந்த இடம் எங்கே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த ஒர்க் ஷாப் நடக்கும். நான் அங்கேருந்து நான் அண்ணா நகர் வரணுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நினச்சி பாருங்கள். ஸோ அதனால் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. சரி கம்மி காசாக இருக்குன்னா எனக்கு வேறு ஏகப்பட்ட சந்தேகம், இவ்வளோதானே இல்லை அப்படியே அடிக்கிக்கிட்டே போகலாம். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு விஷயந்தான், கேப் கிடைச்சிருச்சு. வேறு ஆப்ஷனே இல்லை, எனக்கு டூ ஆர் டை தான். இந்த கேபில் போகணுன்னா நான் வீட்டுக்கு போக முடியாது, காலையில் தான் போக முடியும். அப்போ எனக்கு ஒரு குட்டி சப்போர்ட் என்னென்னா, என் கூட என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அப்ராட்லேருந்து வந்து அங்கே ட்ரைனிங் கற்றுக்கிட்டார். இந்த காலில் ஒரு நீளமாக அந்த குழந்தைங்களாம் ஒரு சக்கரை மாதிரி வச்சு தனியாக போவாங்கல்ல, அந்த மாதிரி அப்ராட்லலாம் அந்த மோஸ்ட்லி வண்டியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் இருந்த கண்ட்ரியில் அந்த சக்கரை வச்சுட்டு தான் அந்த இதில் தான் போவாங்க. அவரோட வந்து அந்த லைசன்ஸை எடுத்துகிட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் அதை ஓட்டினார். அப்போ கொஞ்சம் தூரம் தீபா மேம் நான் உங்கள் கூட வரேன், நீங்கள் போங்க தைரியமானோன்னு அந்த குட்டி ஹோப் எனக்கு இருந்துச்சு. அவர் அந்த சைக்கிளில் வந்து அவர் போனார். கொஞ்சம் தூரம் போன வரைக்கும் எனக்கு அப்படியே கொஞ்சம் பயம் இல்லாமல் வந்து அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற டிரைவர் மாதிரி இல்லை, இந்த அரசியல்வாதி விஐபிக்கெலாம் ஒரு டிரைவர் இருப்பாங்க இல்லையா, நல்லா யூனிஃபார்ம் போட்டு கேப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட யூனிஃபார்ம் போட்டு ப்ராப்பராக, காரெல்லாம் புது காரு, இன்டீரியர்லாம் செமையாக இருந்துச்சு. இன்னும் எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நம்ம தான் நிறைய கதைகள்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதனால செம்ம பயம் எனக்கு ஆயிடுச்சு. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு விஷயங்க, இந்த ஊர் ஒரு பொருளை சினிமாவில் பார்க்குற விஷயம் நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நான் அந்த ட்ராவலில் ஒவ்வொரு
ஒரு 100 அடிக்கு 100 அடிக்கு ஒன்று நான் பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். இந்த உலகம் என்ன நல்லா சொல்லும், உங்களுக்கு தெரியல, யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், யாராவது ஒருத்தர் இப்படி கூப்பிடுவா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ரோட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ எனக்கு மைண்டில் வந்து அந்த நேரத்தில் ஒரு விஷயம் வந்தது, என்னைக்கு பெண்கள் நகையை போட்டுட்டு நடுராத்திரி ட்ராவல் பண்ணுறாங்களோ நடக்கிறாங்களோ அப்போ தான் உண்மையான சுதந்திரம் அடைஞ்சதுன்னு மகாத்மா காந்தி சொன்னார் இல்லையா. அந்த ஒரு விஷயம் எனக்கு உள்ள அந்த கொஞ்சம் ட்ராவலுக்கு அப்புறம் எனக்கு அந்த விஷயம் டக்குன்னு தாட்டில் வந்தது. வந்தோடனே அப்படியே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் எனக்கு பூஸ்ட் ஆச்சு. ஓகே, என்னனாலும் இன்னைக்கு நம்ம அதை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக அதுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒவ்வொரு கற்பனையும் எடுத்து போய்கிட்டே இருக்கிறேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து போயிட்டு இருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. பாதி தூரத்துக்கு மேலே தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார் அந்த டிரைவர் எத்தனை பேரை பார்த்துருப்பார். உடனே கேட்டேன், ஏன் மேம் ரொம்ப பயமாக இருக்கீங்களா அப்படின்னா, இல்லை டைம் ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் டென்ஷனாக இருக்குன்னு சும்மா போய் சொல்லி மழுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த டிரைவர் எதுவுமே பேசல, அமைதியாக வந்தாங்க. காட் கிரேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே, ஏன்னா நைட் ட்ராவல்னால ஒரு 20 மினிட்ஸில் நான் ரீச் ஆகிட்டேன் என்னோட வீட்டுக்கிட்ட. அதில் என்ன ஸ்டோரி அப்படின்னா, எங்கள் வீட்டுக்குள்ளே கார் வந்து வர முடியாது, மோஸ்ட்லி வந்து மெயின் ரோட்லேயே நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து ஒரு 200-300 அடி நான் நடந்து தான் உள்ளார போவேன் மோஸ்ட் ஆஃப் த கேபில். அதனால் முன்னாடியே இறக்கிட்டாங்க. சரி நீங்கள் போங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு. அவர் இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு, இவர் எதுக்கு இறக்கிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு வரணும். நான் கிட்ட வரப்போ என் ஹஸ்பண்ட் கால் பண்ணேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன்னாங்க. உடனே அவர் வரத்துக்கும் என்னோட வேகம் அதிகமாக நான் சீக்கிரம் வந்துட்டு அவர் வரவே இல்லை. கண்ணு முன்னாடி அவர் தெரியவே இல்லை. எனக்கு இன்னும் வேற பதட்டான். இருந்தாலும் அந்த டிரைவர் பாட்டு இல்லை நான் வரேன் உங்கள் வீடு வரைக்கும் வராரு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஐயோ ஏதாவது நகையை திருடிட்டு வரேன் ஏதான்னு சொல்லிட்டு கிட்ட வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் லேட்டாக ஹஸ்பண்ட் வராங்க, பார்க்குறாங்க, ஒரு மாதிரி திருதுன்னு அவர் முழிக்கிறாரு. அவர் என்ன லேட் ஆகிட்டு இப்படி வரலன்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்தில் இருக்கார். உடனே அந்த டிரைவருக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. மேம் இவங்க யார் அப்படின்னாரு. உங்கள் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னா. ஆமாங்க என் ஹஸ்பண்ட் தான், லேட்டாக வரேன்னு டென்ஷன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பிட்டார். ஹஸ்பண்ட் பாட்டு கிளம்பிட்டாங்க. அவர் வீட்டுக்கு போய் 1 மினிட்டே இருக்கும். நான் அதுக்கப்புறம் முள்ள வரப்போ அவர் கூப்பிட்டு, ஓகே மேம் நீங்கள் சேஃபாக தானே போகிறீங்க, உங்கள் வீடு தானே, சரி ரைட்டுங்க இப்போ தான் எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு அவர் அந்த வார்த்தை வரைக்குமே அவர் கன்வே பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாரு. எங்கள் வீட்டிலேருந்து அந்த டேர்னிங்கில் நான் வரதுக்கு ஒரு 40 அடி இருக்கும். அந்த இடத்துல எனக்கு கிடைச்ச அந்த கான்ஃபிடென்ட் வந்து த்ரூ அவுட் லைஃப் ஃபுல்லாக, ஓகேங்களா, அதை நான் கேரி பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு அந்த பயம்ன்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு இனிமேல் வரவே வராது. வந்தாலும் நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியுன்ற ஒரு உண்மை, ஒரு நிதானம், ஒரு ஹாப்பினஸ் அப்போ எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணேன். லேட் நைட்டு எங்கேயாவது மீட்டிங் முடிச்சுட்டு வருவேன். ஏர்லி மார்னிங் 3 மணிக்கெலாம் 4:30 மணிக்கெலாம் நான் பிஎன்ஐ மீட்டிங்கில் போய் 5:30 மணிக்கெலாம் நான் உட்காந்த கதைகள்லாம் உண்டு. அதே மாதிரி அப்ராட் நான் தனியாக போயிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே சம் சேலஞ்சஸ் உண்மையாலுமே இருக்கும் தான். பட் அதெல்லாம் சமாளித்து வரும்பொழுது அந்த ஸ்டோரி எல்லாம் எனக்கு வந்து பின்னாடி காசாச்சு. ஏன்னா அவ்வளோ அனுபவங்களை கொடுத்தது. ஸோ உங்களுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒன்னால் முடியாது, ஒன்னால் இது முடியவே முடியாது, மனசாட்சி எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் சொல்லுதோ அப்போல்லாம் நான் சொன்ன இந்த 2 கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா இது ரிலேட்டடாக நீங்கள் சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் உங்கள் மனசாட்சியை பயப்படுத்துகிற விஷயங்கள்லேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ விஷயம் நல்லதாக மட்டும் இருக்கணும். நல்லதும் நடந்துடும், கெட்டதும் நடந்துடும். ஓகேங்களா, இந்த உலகத்தில் அது உண்மை நிதர்சனமான உண்மை. நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா அதோட பலன் கடைசியாக உங்களுக்கு நல்லதாக தான் கிடைக்கும். கெட்டது நினச்சிங்கன்னா இப்போ நல்லா இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா, என்ன வேணால் உங்களால் சாத்தியமாக நடத்த முடியும், ஆனால் கண்டிப்பாக கெட்டதாக தான் முடியும். ஸோ எப்பயுமே நல்ல விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டுக்கு சொல்லிவிட்டு அதை நிறைவேற்ற பாருங்கள். 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் இதுதான். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.